குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டி பசங்க, அதாவது 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம இட்லி கூட வெறுனை ஜீனி தொட்டு அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்காக ஒரு மிளகா பொடி செய்ய போகிறோம். அது ரொம்ப சத்தான மிளகா பொடி. காரம் வேணான்னு நினைக்கிற எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளை மாரி பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். நம்மளுக்கு தொண்டையெல்லாம் எரியாமல் கொஞ்சம் கூடவும் போட்டுக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் இது பச்சை பயிறு, நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, பச்சை பயிறு அது. இப்போது கொஞ்சமாக காய வச்சு க்ளீன் பண்ண ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து. அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து, இல்லைன்னா வெள்ளை உளுந்து. இது ஒரு 10 மிளகு, அப்புறம் ஒரு மிளகா வத்தல். டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கொஞ்சமாக ஜீரகம். இது டேஸ்ட்டு மாறிடும். நல்ல ஜீரகம் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு பல்லு பூண்டு. இதை ஃபைனலாக நம்ம வெறும் ராவாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மிளகா பொடி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம நல்லா வச்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகும்போது மிளகா பொடி எடுத்துகிட்டு போகணும் குழந்தைங்க ஆசைப்படுவாங்க. அதுக்கு நீங்கள் குட்டி பசங்களுக்கு இது கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் இது நம்ம மிளகா பொடி போடலாம். ஏன்னா நம்ம யூஸ்வலாக வீட்டில் பண்ணுற மிளகா பொடி காரமாக இருக்கும். அதனால் இது காரம் கம்மியாகவும் இருக்கும், அதோட சத்தாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வானொலி அடுப்பு பற்ற வச்சாச்சு. வானொலியில் நம்ம இந்த பாசிப்பயிறு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பயிரை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா, சூடானதுக்கப்புறமா இது கூட நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகா வத்தல். நம்ம மிளகா வத்தல் வேணான்னா கூட நம்ம மிளகையே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பூண்டு இருக்கட்டும், லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இந்த உளுந்து, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றாவே வறுத்துடலாம். கொஞ்சம் நிறையா நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கிறது நல்லது. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். குழந்த பிறந்தவங்க எல்லாருக்குமே, பிரசவமானவங்க எல்லாருக்குமே நம்ம இந்த மிளகா பொடி கொடுக்கலாம். ஏன்னா இது உடம்புக்கு நல்லது, அவங்களுக்கு வயிறு ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். இது நல்லா ப்ரௌன் கலராக வறுத்த விட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த பூண்டையும் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குங்கனால நல்லா பவுடராக பண்ணோன்னா நல்லது. சத்து நிறைந்த இந்த மிளகா பொடியை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வறுபட்டோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருந்த ஒரு பல்லு பூண்டையும் இது கூட சேர்த்து நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு வறுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் கெட்டுடும். இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் அறுபட்டோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். வேண்டாதவங்க அப்படியே அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால உப்பு கம்மியாகவே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சத்துக்கள் மிகுந்த அந்த மிளகா பொடி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் சாப்பிட்ற சத்தான ஹெல்த்தியான மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சு. இட்லி மிளகா பொடி. இது இட்லி, தோசை இது கூட சாப்பிட்லாம். சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமஸான கடையில் கூட இந்த மிளகா பொடி தான் போட்டாங்க.
அதுவும் இதே தான். ஆனால் அது காரம் மிளகா போடுவாங்க, நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் மழை நேரத்தில் நீங்கள் இந்த மிளகா பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.